இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையாய் தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம எல்லாருமே புலம்புற விஷயம் சிறுமைப்பட்டு போனோம், எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு எறும்பு போல காணப்படுறோம்னு நினச்சி கவலைப்படுறோம். இந்த வசனத்தில் சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களேன்னு சொல்லிட்டு தேவனை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையாய் தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நம்ம செய்யும்போது தேவனுடைய கோபத்தில் இருந்து நாம் மறைக்கப்படுவோம்னு சொல்கிறாங்க. நம்ம தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ செய்த தப்புகள்னால தேவன் நம்மளை சிறுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம கர்த்தாவே எங்களை உயர்த்துங்கன்னு சொன்னால் மட்டும் போதாது, தேவனையும் அவரோட நீதியையும் மனத்தாழ்மையோடு தேடும்போது தான் தேவன் நம்ம மேலே கோபப்படாமல் இருப்பார்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேதனையையும் சிறுமையும் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர எங்கே தப்பு செஞ்சுருக்கோம்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். அதை நம்ம சரி செஞ்சாலே தேவன் நம்ம மேலே வச்சுருக்க கோபத்தை விட்டுட்டு நம்மளை உயர்த்துவார். ஆமேன்.